தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆக்ட்ரஸ் தமன்னா பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 21 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அத செலிப்ரேட் பண்ணி அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ல கேக்லாம் வெட்டி, அத அவங்களோட இணையதளத்துல போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க என்ன மூவி பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு, எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ நம்ம சேனல்ல பார்க்கலாம் வாங்க. ஆக்ட்ரஸ் தமன்னா பார்த்தீங்க அப்படின்னா 1989ல டிசம்பர் 21ல பிறந்திருக்காங்க. கரண்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 36. அவங்கள பார்த்தா 36 மாரியா இருக்கு. கிடையவே கிடையாது இல்லையா? நெறைய பேரு, நெறைய ஆக்டர்ஸ் சரி, அவங்களோட ஹெல்த்தில ரொம்பவே பார்த்து பார்த்து கவனிப்பாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆக்ட்ரஸ் சமந்தா, த்ரிஷா, நயன்தாரா இவங்கள கூட அந்த வரிசையில எடுத்துக்கலாம். அண்ட் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இன்னும் மேரேஜ் பண்ணல. சிங்கிளா தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இவங்க வந்து சிந்தி அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காங்க. என்னதான் இவங்க பாலிவுட் ஹீரோயின் பஞ்சாபி அப்படிங்கிற மாரி இருந்தாலும், ஆனா அவங்க பிறந்தது எல்லாமே சிந்தி தான். ஆனா தன்னுடைய 12 வயசுல இருந்தே அவங்களுக்கு ஆசையா பெரிய சினிமால நடிக்கணும், பெரிய ஆக்ட்ரஸா வலம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த எய்மா கூட அவங்களுக்கு சொல்லலாம். அப்போ அவங்க 12வது வயசுல ட்ராமா ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ட்ராமாக்கு வந்த டைரக்டர் ஒருத்தர் பார்த்து, அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ல பார்த்து ரொம்ப அழகா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மூவில ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காரு. அண்ட் எடுத்தோனே அவங்க லீடா தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன ரோல் பண்ணலனாலும் எடுத்தோனே லீடா தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு அவங்க நடிச்ச மூவி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்தில சான்ஸா ரோஷன் சாகரா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் 2005ல நடிச்சிருக்காங்க. ஆனா, அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப். அதுக்கப்புறம் ஸ்ரீ அப்படிங்கிற தெலுங்கு படமும் நடிச்சிருக்காங்க. அந்த படமும் ஃப்ளாப். அதுக்கப்புறம் தான் தமிழ்ல வந்திருக்காங்க. தமிழ்ல கேடி அப்படிங்கிற படம் நடிச்சு, ரொம்பவே ரசிகர் மத்தியில பெரும் வரவேற்பு அவங்களுக்கு குடுத்ததுன்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஃபர்ஸ்ட் மூவிலேயே அவ்ளோ ரசிகர்கள சம்பாரிச்சாங்க. அந்த கேடி படத்துல பார்த்தீங்கன்னா, ஆக்டரா இருக்கட்டும், தமன்னாவா இருக்கட்டும், அண்ட் தமன்னாக்கு அண்ணனா நடிக்கக்கூடிய அந்த வில்லனா இருக்கட்டும், அந்த 3 ரோலுமே பெஸ்ட்டா நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அவ்ளோ பக்காவா இருந்துச்சு அந்த படமே. அண்ட் அத தொடர்ந்து அவங்களுக்கு நெறைய தமிழ் இண்டஸ்ட்ரியில நெறைய வாய்ப்பு வந்துட்டு தான் இருந்துச்சு. கேடி, கல்லூரி, கல்லூரியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் ரோல். டோட்டலா அவங்க பஞ்சாபி மாரி இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம அவங்கள டோட்டலா அவங்க கிராமத்து பாணியிலயும், கொஞ்சம் அந்த கிராமத்து சைடு அந்த கல்லூரி, அவங்க கலரே மாத்தி குடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் சூர்யா அவர்கள் கூட அயன், கார்த்தி அவர்களோட சிறுத்தை இந்த மாரி நெறைய ஆக்டர் கூட நல்லாவே நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. நடிச்ச அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அயன்ல இருக்கிற பாட்டா இருக்கட்டும், சிறுத்தையில வர பாட்டுகளா இருக்கட்டும், எல்லாமே ஃபேமஸ் தான் ஆச்சு. அண்ட் தில்லா லங்கடி, இப்போ நடிக்கக்கூடிய பாகுபலி, தர்மபுரி, விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாங்க. இந்த மாரி நெறைய மூவிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. கார்த்தி கூட பையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்க அப்டின்னா, கார்த்திக் கூட வச்சு இவங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ரூமர்ஸா 2 பேர் லவ் பண்றாங்க. ஸோ கல்யாணம் பண்ண போறாங்க. இந்த மாரி பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஆல்ரெடி சிவகுமார் அவர்களுக்கு சூர்யாக்கும், ஜோதிகாக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. திரும்பவும் செகண்ட் பையனுக்கும் இண்டஸ்ட்ரியில இருந்து பொண்ணு எடுக்கக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு இந்த ரூமர்ஸ்லாம் வரப்பயே சிவகுமார் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, கார்த்திக்கு அவங்க சொந்தத்திலேயே ஒரு பொண்ண பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. உண்மையாவே இவங்களும் கார்த்தி லவ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா, அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் தோழா படம் பண்ணாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்லியா தான் அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நடிச்சாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் மூவி சான்ஸா ரோஷன் சாக்ரா அப்படிங்கிற படத்துல, அந்த படத்தோட புரொடியூசரான சலீம். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாலிவுட் புரொடியூசரான இவரு, இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா, கான்ட்ராக்ட்ட பிரேக் பண்ணிட்டாங்க அவங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து, அதாவது அடுத்த ஒரு 5 இயர்ஸ் தமன்னா எந்த படம் பண்ணாலும், தனக்கு அதிலிருந்து 25% எனக்கு வரணும். அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமன்னோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அவரு ஒரு வைர வியாபாரி, ஒரு பிசினஸ் மேன் தான் அவர் ஆல்ரெடி. ஸோ இந்த மாரி வரவாட்டியும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு அட்வொகேட்ட வச்சு, அவங்களுக்கு அந்த டைம் ஒரு 14 ஏஜ் தான். அப்போ கான்ட்ராக்ட் ரூல்ஸ் பண்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணது அதெல்லாம் இல்ல தப்பு. அதெல்லாம் தப்பு இல்ல. அவங்களுக்கு ஏஜ் கம்மியான ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ சால்வ் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பெருசா பாலிவுட்ல நடிக்கலன்னு தான் சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாரி நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அத தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நெறைய ஆட்ஸ்லலாம் வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஐபிஎல் மேட்ச்ல 10 மினிட்ஸ் டான்ஸ் ஆடிட்டு போயிருப்பாங்க. அந்த 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட சம்பளம் அப்போ 16 லேக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் விராட் கோலி கூட, அதாவது கிரிக்கெட் வீரரான விராட் கோலி கூட ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க. மொபைல் ஆட் ஒண்ணு. அதுக்கப்புறம் விராட் கோலிக்கும் இவங்களுக்கும் காதல் இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த டைம்ல ரூமர்ஸ் போச்சு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் டேட்டிங் பண்றாங்க. ஒரு சில காரணத்தினால
இவங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வெளிய ரெஸ்டாரண்ட் போற மாரி, காருக்குள்ள உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாரி 2 பேரும் நெறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல வைரல் ஆச்சு. ஆனா அதனால அப்போ விராட் கோலி கூட அவங்க லவ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாரின்ல ஒரு ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தாங்க. அங்க ஒரு டாக்டர் கூட அவங்களுக்கு லவ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நார்மலாவே ஆக்ட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கும். அண்ட் தமன்னாக்கு இது ரொம்பவே பெரிய ப்ராப்ளமா தான் இருந்துச்சு அந்த டைம்ல. ஏன்னா கார்த்திக் கூடயா இருக்கட்டும், டாக்டர் கூடயா இருக்கட்டும் அண்ட் விராட் கோலி இந்த மாரி ஒவ்வொருத்தர் கூடயும் வச்சு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது எதுக்குமே அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பாலிவுட்ல பெருசா போலனாலும், அதுக்கப்புறம் ஆடுமே பெருசா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ப்ரமோஷன் பண்றது, ஓப்பன் செரிமனியா இருக்கட்டும், இந்த மாரி எல்லாத்துக்கும் போவாங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல ஓப்பன் செரிமனிக்காக அவங்க போயிருக்காங்க. அப்போ தமன்னாவோட ரசிகரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, செருப்பு எடுத்து அடிச்சிருக்காரு. அந்த செருப்பு எடுத்து அடிச்ச அந்த நபர்கிட்ட கேட்கிறப்போ, ரீசென்ட் டேஸ்ல தமன்னா எந்த ஒரு நல்ல மூவியும் பண்ணல. எனக்கு அவரோட மிகப்பெரிய ரசிகர் நானு. அவங்க எதுவும் பண்ணாதனால தான் நான் அவங்கள செருப்படுத்து அடிச்சேன். அப்படிங்கிற மாரி வேடிக்கையா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு இதுக்கும் தமன்னா போல. அண்ட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்களாம். என்ன அப்படின்னா, ஆன் ஸ்க்ரீன்ல கிஸ்ஸிங் சீன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த மாரி இருக்கக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேள அது இருக்கு. கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு வந்துச்சுன்னா, எந்த ஆக்டர நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கிறப்போ, அவங்க சூஸ் பண்ண ஹீரோ தான் தெலுங்கு ஹீரோவான விஜய் தேவரக்கொண்டா. இது ரஷ்மிகாக்கு தெரியுமான்னு தெரியல. அண்ட் அவங்களுக்கு விஜய் தேவரக்கொண்டா பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம எஸ்கே கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்க கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. நீங்க மிஸ் பண்ண படத்துல இது நடிச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற என்ன படம்னு கேட்கிறப்போ, இவங்க சொன்னது மிஸ்டர் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற படத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து 21 இயர்ஸ் ஆச்சு. இப்போ விஷால் கூட அண்ட் சுந்தர் சி இயக்கத்துல புருஷன் அப்படிங்கிற படத்துல அவங்க நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட ஷூட்டிங் வந்து சென்னையில தான் நடந்துட்டு இருக்கு. அங்கேயே பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு தமன்னா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவ தான் இப்போ தமன்னா வெளியில ரிலீஸ் பண்ணி அவங்க ரொம்ப ஹேப்பியாவே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடையில ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஆக்டர் அஜித்த பத்தி. வீரம் படம் பண்றப்போ கேரவன்லயே அவங்க சமைச்சு இட்லி இந்த மாரி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ரொம்ப நல்லா சமைப்பாங்க அஜித் அவர்கள்ன்னு சொல்லிட்டு அவங்க இணையதளத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி நெறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, ஈ தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.